கொட்டுக்காளி. சினிமா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இந்த ஃபெஸ்டிவல்ஸ், இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல ஒரு படம் போய் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு, ஒரு பெரிய ரெகக்னிஷன் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த படத்து மேல சினிமா அந்த ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக கூடும். அது மாதிரி கொட்டுக்காளி படம் உலக அரங்கில் இருக்கக்கூடிய பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டு நல்ல பேரையும், ஒரு சிறந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் பெற்று தமிழ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம ஊர்ல நம்ம யதார்த்தத்தை ஒரு ஒரு மனுஷன், ஒரு டைரக்டர் ஒருத்தர் பண்ணி அதை ஃபாரின் லாங்குவேஜஸ்ல இருக்கிற ஆட்கள் எல்லாமே பார்த்து, அதாவது ஃபாரின்ல இருக்க ஆட்கள் எல்லாமே பார்த்து, இப்படிலாம் இருப்பாங்களா, இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்களா, இப்படிலாம் ஒரு 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 கதைக்களம் ஊருக்குள்ள நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயங்கள்லாம் கேட்டு அந்த ஃபாரினர்ஸ் வியந்து, சூரி, வினோத்ராஜ், அண்ணாபென் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து வியந்த அந்த ஃபாரினர்ஸ் அது வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தமிழ் ஆடியன்ஸ்க்கு நமக்கு செட் ஆகும். பிகாஸ் அவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். நமக்கு இது ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஒரு ஜோன் தான். அது கொட்டுக்காலியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்து பழகின ஒரு சில மூமெண்ட்ஸ் தான். இது நமக்கு எவ்வளோ கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு சின்ன உதாரணம் தான். ரீசெண்டாக ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு வந்து ப்ரீமியர், ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் போட்டு காமிச்சாங்க. அதில் தான் நம்மளும் படம் பார்த்தோம். ஸோ பார்த்த உடனே ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, அவங்க வியந்ததில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிகாஸ் ஒரு யதார்த்தத்தை இப்படி ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்கிறது இட்ஸ் பியூர்லி ஃபைன் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் நடக்கக்கூடிய கதை தான். காலையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஈவினிங்குள்ள ஒரு ஒரு காலையில் 8 மணின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஈவினிங் 5 மணி, அந்த ஒரு நாளில் நடக்கிற அந்த ஒரு சம்பவம் தான் கதை. ஸோ இதில் வந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் தான். படத்தில் மியூசிக்கே கிடையாது. என்னடா படத்தில் மியூசிக்கே இல்லையே அப்படிங்கிற ஃபீல் வந்து ஒரு சீனில் கூட வரல. பிகாஸ் அவ்வளோ ப்ரிசைஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சவுண்ட் டிசைனில். எஸ்பெஷலி நம்ம ஊரில் நம்ம பழகிருப்போம் இல்லையா. இப்போ எனக்கு பர்சனலாக நான் சொல்லணும்னா, நம்மளே அறியாமல் ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து சும்மா அந்த சவுண்ட் போயிட்டு இருக்க இப்படியே சும்மா பார்த்துட்டு இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சொல்லணும்னா, அந்த சேவல் கொக்கரிக்கும்ல, அந்த சவுண்டு என்னன்னே தெரியாது நமக்கு. ஆனால் அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இன்னொன்றுனா எம்ஐடி, அந்த வண்டி இருக்குல்ல, எம்ஐடி சவுண்டு வந்து அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த இன்ஜினோட சவுண்டு அது ஒரு மாதிரி பிடிக்கும். அதெல்லாம் இந்த படத்தில் ஒரு 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 சின்ன சின்ன எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் மேக்ஸிமம் சவுண்டே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இதுதான், இந்த சவுண்டு தான் வந்து மேக்ஸிமம் சவுண்ட்ஸு. அப்புறம் ஒரு 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 2-3 சாங்ஸ் ப்ளே ஆகுது. அது வந்து அப்படி சீனில் ஓவராலாக வந்து அது ப்ளே ஆகிட்டு போகுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டி, மீனா, அதாவது சூரி, அண்ணாபென் இவங்க 2 பேருக்குண்டா அந்த நடக்கிறது, அதில் அந்த ஃபேமிலி எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க, அந்த ப்ராப்ளம் ஏதாவது தீர்ந்துச்சா அப்படிங்கிறது தான். கோரை நான் ரிவீல் பண்ண விரும்பல. இந்த பாண்டிக்கும் மீனாக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நான் ரிவீல் பண்றேன். மீனா அவங்களோட வாழ்க்கையில இன்னொரு ஒரு அவங்களோட செட் ஆஃப் லைஃப் ஒன்று அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டிக்கு மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. சின்ன வயசுலேருந்தே பார்த்து புழகினா ஒரு முறை பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அதில் பாண்டியோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது ஒரு சீன் பை சீன் அதை நகர்த்தின விதமாக இருக்கட்டும். ஆனாபெனோட ஒரு கேரக்டரை ஒரு சீன் சொல்கிறேன். ஆனாபெனா ஒரு எல்லா ஃபேமிலியே வந்து கட்டாயப்படுத்தி ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டு போகிறாங்க. அப்படி ஆட்டோவில் கூட்டு போயிட்டு இருக்கப்போ ஒரு சீனில் பார்க்குறாங்க, அங்கே இன்னொரு ஆனாபென் வந்து போயிட்டு இருக்காங்க. பிகாஸ் அது எப்படி கன்வே ஆகுதுன்னா, அப்படி இருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆனாபென் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டைமில் மட்டும்தான் ஆனாபென் இந்த படத்தில் அழுது நம்ம பார்ப்போம். பிகாஸ் அதை அந்த சீனில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாண்டி அந்த கேரக்டரை வந்து இவ்வளோ டெரராக நம்ம சூரிய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது. அவ்வளோ டெரராக அந்த சீனில் பண்ணியிருக்காரு. ஐ மீன் எல்லா சீன்ஸ்லையுமே அவர் பண்ணியிருக்காரு. இப்போ த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாக, எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த பாண்டி வேற, கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஆனாபெனை திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறுற அந்த பாண்டியோட கேரக்டர் வேற, அந்த ரியாக்ஷன் வேற. அது சூரி ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு, ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் சொல்லப்படுகிற மெயின் கரு இந்த பாண்டி அண்ட் மீனா, இந்த 2 பேரோட கேரக்டர் அதை வந்து ஒரு சேவலை வச்சு டிஃபைன் பண்ணுது. எஸ்பெஷலி ஆனாபென் கேரக்டரை அந்த சேவலை வச்சு டைரக்டர் PS வினோத்ராஜ் அவர் வந்து டிஃபைன் பண்ண விதம், கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா, அந்த ஆட்டோவில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருப்பான். சூரி வந்து அந்த மாமா முறைன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு சூரி வந்து மாமா முறை வேணும். கிட்டத்தட்ட சின்ன வயசு சூரி எப்படி இருந்திருப்பாரோ அந்த ஒரு கேரக்டரைசேஷனாக தான் எனக்கு பார்க்க தோணுச்சு. இப்படி இருந்த பையன் அப்படி ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், அந்த டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விதம், ஒவ்வொரு சீனும் அவங்க கடந்து போகிறப்போ இந்த ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது அடுத்தடுத்த சீனில் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள்லாம் வரும்போது அந்த ஆட்கள் இந்த குடும்பத்தோட எப்படி சிங்க் ஆகுது, எஸ்பெஷலி பாண்டியன் மீனாவோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விதத்தில் அதில் சொல்லணும்னா,
தாய்மாம சீர் வந்து ஒரு இடத்துல கொண்டு போவாங்க. இவங்க அனாபென் அந்த ஃபேமிலி மொத்தமும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பிளாக் பண்ணி இன்னொரு ஃபேமிலி வந்து இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஃபேமிலி வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்திருப்பாங்க. அந்த தாய்மாம சீர்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல. அந்த சீர் எடுத்துட்டு போறாங்க. அந்த சீர் எடுத்துட்டு போம்போது அந்த தாய்மாமன் ஒரு ஒரு ஆட்ட புடிச்சிருப்பாரு. அவங்க போற விஷயம் தாய்மாமன் சீர் எடுத்துட்டு போறதுக்காக. அப்படியே கட் பண்ணா இவங்க போறது தாய்மாமன், மொற பொண்ணு அந்த ஒரு சீக்வென்ஸ். இந்த 2 சீக்வென்ஸையும் டைரக்டர் கனெக்ட் பண்ண விதம், அந்த பேனர்ல அந்த 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 பொண்ணோட ஒரு ஃபோட்டோ இருக்கும்போது ஆனாபென்ன காமிச்ச விதம், அந்த அந்த ஆட கூட்டு போவாங்கல்ல, அந்த ஆட கூட்டிட்டு போம்போது சூரியன் ஆனாபென்னுக்கு வச்ச ஒரு ஷாட், அதெல்லாம் ஐ திங்க் சூப்பர்ப். அது வந்து அது கேரக்டராவே அந்த படத்தை டிஃபைன் பண்ண விதம் ரொம்ப அழகு. அண்ட் இந்த சீன் சொன்னேன் இல்லையா, இந்த சீனுக்கு அப்புறம் வர இன்னொரு சீன், படத்தோட மெயின் கோர் சீனே அதுதான். அந்த 2, 3 பாட்டு வரும். அதுதான் வந்து படத்துல மேஜர் சவுண்டே அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த சீனுக்கு அப்புறம் தான் அது ஒரு 2 பாட்டு வரும். அந்த குழாயில நம்ம போடுவோம் இல்லையா? ஊர்ல கேட்டிருப்போம் இல்லையா? அந்த குழாயில போடுற பாட்டு ஆனாபென் ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்க ஃப்ளோல வந்து அவங்க பாடிருவாங்க. பாடிட்டு இருந்தப்ப சூரி போட்டு அடிக்கிற அடி. அது வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் சூர்யாலயும் எந்த ஒரு கன்வின்ஸுமே இல்லாம பண்ணியிருக்காரு. ஆனாபென் அடிச்ச அத்தனை அடியையும் வாங்கிட்டு எந்த கன்வின்ஸுமே இல்லாம பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, சூரி ஆனாபென்ன மட்டும் போட்டு அடிக்கல. அவங்க ஆனாபெனோட அம்மாவா ஒருத்தவங்க நடுவாங்க. அவங்கள சூர்யா அவர்களோட தங்கச்சி கேரக்டர் வருவாங்க. அவங்கள பிளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா வருவாங்க. அவங்கள போட்டு எல்லாரையுமே அடிச்சு அந்த பாலத்துல ஒரு சீன் பார்த்திருப்போம் இல்லையா? புடிச்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிருவாரு. அண்ட் அந்த ஒரு சீன்ல தான் படத்தோட மொத்த கோருமே வந்து ரிவீல் ஆகும். பிகாஸ் அது வரைக்கும் வந்து டிராவல் பண்ணிட்டு போவாங்க. அங்கங்க ரிவீல் பண்ணுவாங்க. இது இப்படிதான் நடக்க போகுது. ஏன் இப்படி பண்ணிட்டா? இப்படிலாம் பண்றாளே இது கரெக்ட்டா தப்பான்னு அங்கங்க ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த படத்தோட மொத்த கோர் ஐடியாவுமே சூரி அவரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்லுவாரு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மொத்தமா வந்து அப்படி கொட்டுவாங்க இல்லையா? அத அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்ப ரிவீல் பண்ணுவாரு. அந்த விடத்துல அந்த இடத்துல வினோத்ராஜ் அவர்கள் யூஸ் பண்ணது, அதாவது சூர்யா அவர்கள் யூஸ் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இன்னொன்னு தோணுச்சு. கொட்டைக்காலி நம்ம ட்ரைலர் பார்த்தோம், ரொம்ப புடிச்சது ஓகே. பட் மிஷ்கின் சார் வந்து ஒண்ணு அந்த ட்ரைலர் லான்ச்ல ஒண்ணு சொன்னாரு இல்லையா? ஆ சூரி அப்படம் பண்ணியிருக்கான். ஒரு மூத்திரம் போற ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. சூரி அப்படி பண்ணியிருக்கான். அப்படிலாம் குடுக்கவே முடியாது. இந்த மிஷ்கின் அவரோட ஸ்பீச்ச கேட்டு நீங்க கொட்டுக்காளி பார்க்க போனீங்கன்னா, அந்த அளவுக்கு படம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ திங்க் கன்வின்சிங்கா இருக்கு. அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்கு. எஸ்பெஷலி மிஷ்கின் அவர்கள் மென்ஷன் பண்ண அந்த ஒரு சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சீக்வென்ஸ்ல உண்மையாவே ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஏன்னா, அவ்ளோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வர அந்த ஒரு சீக்வென்ஸ், அத ரொம்ப கன்வின்சிங்கா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல நெறைய அந்த மெட்டாஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த கேரக்டர்ஸ வேற வேற விதத்துல கனெக்ட் பண்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல ரொம்ப அழகா கன்வே பண்ணிருவாங்க. பிகாஸ் எனக்கு இன்னும் சொல்லணும்னா, இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, நம்ம ட்ரைலர்ல பார்த்திருப்போம்ல, கொட்டுக்காளி ட்ரைலர். அந்த ட்ரைலர்ல வர ஷார்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துருச்சு. ஓகே. இதுக்கு மேல நான் ஓப்பனா சொல்ல முடியும். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துருச்சு. செகண்ட் ஹாஃப்ல எப்படி கொண்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்டர்வல்ல என்ன கொண்டு போவாங்க? எல்லா சீக்வென்ஸுமே பார்த்துட்டோமே மேக்ஸிமம் அப்டின்ட்டு இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் பி.எஸ். வினோத்ராஜ் அவர்கள் அவர் கொண்டு போன விதம் வந்து ரொம்ப அழகு. அந்த இடத்த நெருங்க ஒரு சில தடங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அத அத அந்த அத இந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் பண்ண விதம், அது வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி வந்து ஒரு மாட ஒரு மாடு வந்து மறிச்சிட்டு நிக்கும். இவங்க எல்லாரையும் செகண்ட் ஹாஃப்ல நான் சொல்றேன். ஃபுல்லா மறிச்சிட்டு நிக்கும். அந்த இடத்துல இவங்க யாருனாலுமே அது முடியாது. அப்போ ஒரு சீக்வென்ஸ் நடக்கும். ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒண்ணு பண்ணிட்டு போகும். அது வந்து அப்படியே ஒரு அப்ளாஸ் சீனா இருந்தது. பிளஸ் அந்த அந்த சீன தவிர ஒரு குட்டி குட்டி ஹியூமர் போர்ஷன்ஸ் நம்ம ஊர் வழக்குல பேசிட்டு இருப்போம் இல்லையா? அந்த ஊர் வழக்குல பேசிட்டு இருக்க அந்த குட்டி குட்டி ஹியூமர் போர்ஷன்ஸ் கூட ரொம்ப அழகா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்ப கிளைமாக்ஸ்க்கு வருவோம். ஸோ கிளைமாக்ஸ்க்கு வரவு தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எனக்கு இது பார்த்துட்டு இருக்க அந்த ரியாக்ஷன் ஒண்ணு சொன்னேன் இல்லையா? சூரிய ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாரு ரொம்ப அழகான. அதுல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து சூர்யா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கேமரா நகர்ந்து ஒரு சீக்வென்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 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 விதத்துல பி.எஸ். வினோத்ராஜ் அவரோட மைண்ட் செட்டுக்கு இந்த மாரி இந்த படத்த எண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இது இரு வேறுபட்ட கருத்துக்கள் வரும். இவ்ளோ பாசிட்டிவ் சொன்னோனே நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளைமாக்ஸ்ல வரும். இரு வேறுபட்ட கருத்துக்கள் வரலாம். எனக்கு பக்கத்துல இருந்தவருக்கே அந்த ஒரு ஃபீல் வந்தது. என்ன அவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. மேபி எனக்கு தோணுன மாரி ஒரு சில பேருக்கு தோணலாம். ஓகே. இது 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 கன்வின்சிங்கா இருக்கு அப்படிங்கிற மாரி. இன்னும் ஒரு சிலருக்கு பாண்டி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டே வரான். இது எப்படி லாஸ்ட்ல வந்து அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வரலாம். மேபி அது வந்து அப்படி விட்டுருக்க வேண்டிய அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டு மேபி காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இதான். ஏன் இப்ப எதுவும் ரிவீல் பண்ணாம நான் சொல்றேன்னா, அது ஒரு ஐடியா. அந்த ஒரு ஐடியாவ பி.எஸ். வினோத்ராஜ் வந்து நெனச்சு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அத நம்ம ரிவீல் பண்ண வேணாம். பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இப்ப எல்லாருமே இந்த கொட்டுக்காளி ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் இவ்ளோ விருது இவ்ளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல போய் கலந்துட்டு வாங்கியிருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்த கடைசி விவசாயி மட்டும் மாறி மட்டும் ஆக்கிராதீங்க. வணிக ரீதியா
கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி விவசாயி கூட. கடைசி விவசாயி வணிக ரீதியா பெருசா போகல. ஆனா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவ்ளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த மாரி கொட்டுக்காளி ஆக்கிராதீங்க. இந்த மாரி படத்த நல்லா வணிக ரீதியா வெற்றி பெற வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பேரோட கருத்தா இருந்தது. சோ இது கடைசி விவசாயி மாரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ நான் கண்டிப்பா அதோட ஜர்னர் வேற. கடைசி விவசாயி அது போற பாத்து அதோட நோக்கம் வேற. கொட்டுக்காளி போற பாத் அண்ட் அத எடுத்துக்கிட்ட கதைக்களம், அத சொல்லப்பட்ட விதம் அப்படிங்கிறது வேற. ஸோ இது 2 படத்துக்கும் உள்ள காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2மே அந்தந்த விதத்தில மிகச்சிறந்த படங்கள். இதுன்னு தான் நாங்க சொல்ல முடியும். பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பெரிய பாராட்ட இந்த விதத்தில சொல்லி ஆகணும். பிகாஸ் இப்படி ஒரு கதைக்களத்த ரொம்ப சிம்பிளான கதைக்களத்த அந்த நரேஷன்ல இப்படி டைரக்டர் பண்ணிருவாரா அப்படின்னு அவர் மேல வச்ச ஹோப் இவ்வளோ பெரிய ஆக்டர் இத பண்ணியிருக்குமான்னு கேட்டா, ஐ திங்க் இது வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. ஸோ கொட்டுக்காளி கம்ப்ளீட்டா நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 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 ஞாபகம் ஒண்ணு வரும். பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு ஞாபகம் வரும். சூர்யா அண்ட் அனாபன் 2 பேருமே பிரிச்சுட்டாங்க. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு சீக்வென்ஸ் கிளைமாக்ஸ் போர்ஷன் சொன்னோம் இல்லையா? அதுல அனாபென் இருப்பாங்க. ஆனா அனாபெனுக்கு அடுத்து இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு நடந்துட்டு இருக்கும் ஒரு விஷயம். ஒரு பூசாரி வச்சு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். சத்தியமா அந்த மாரி விஷயத்த நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. ஆ ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. பேய் ஓட்ட கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரி சொல்லுவாரு இல்லையா? அப்படி ஒரு விஷயத்த பூசாரி வந்து அந்த பொண்ணுக்கு பண்ணுவாரு ஃபேமிலி முன்னாடி. அப்படி ஒரு விஷயத்த நான் என் லைஃப் டைம்ல பார்த்தது கிடையாது. எனக்கு அது பார்க்குறப்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதுதான் நான் சொன்னேன். அத சூரி பார்ப்பாரு. அடுத்து மீனாக்கும் அதே மாரி நடக்க போதான்னு சொல்லிட்டு அனாபென்ன பார்ப்பாரு. அது எனக்கே ஒரு மாரி தான் இருந்துச்சு. ஐயோ! அடுத்து இது மாரி தான் பண்ண போறாங்களா? அப்படின்னு. அந்த இடத்துல பிஎஸ் ஒண்ணு பண்ணியிருக்காரு. அது வந்து நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான் கொட்டுக்காளி. அண்ட் உண்மையா ஒரு நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ மிஸ் பண்ணிறாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அடி, வெடி, வெட்டு, குத்து, துப்பாக்கி அப்படி இப்படின்னு பார்த்திருந்த காலகட்டத்தில ஒரு சட்டிலான ஒரு சைலன்ட் ஃபிலிமு நம்ம கதைக்களம் அப்படியே நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கதைக்களம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ மிஸ் பண்ணிறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.